இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எம்டி பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன் 65. அதனால் காலிஃப்ளவரை வந்து வெந்நி தண்ணியில் வந்து காலிஃப்ளவரை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு பாயில் பண்ண வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பெரிய ஜீரகம் எடுத்துருக்கேன். ஏலக்காய் இல்லை, அதனால் இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட போகிறேன். இப்போ நான் நறுக்கி வச்ச இந்த ஆனியனை வந்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதோட ராஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம், நல்லா வதக்கிக்கலாம். ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வத்தப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதை அதோட மிக்ஸ் பண்ணுறேன். காலிஃப்ளவர் மசாலாவுக்கு வந்துட்டு வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட். ஏன்னா சால்ட் வச்சு தான் நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்துட்டு வேக வச்சதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தந்தூரி மசாலா வந்து இதில் லைட்டாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா விரைவி வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு கை புதினா இலை, ஒரு கை கொத்தமல்லி இலை வந்துட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படி சிம்மில் இருக்கட்டும். இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், அரிசி எடுத்திருக்கேன். அதனால இப்போ நான் இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுக்கிறேன். லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். அதை 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதான். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கீழேருந்து ஒரு கிண்டி விட்டுருவோம். இது தண்ணி வற்றினோடனே ஒரு தம் கட்டிட்டு ரெடி பண்ணிடுவோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவரை போட்டு எடுத்தோம். இப்போ வந்து இது நல்லா தண்ணி வற்றிடுச்சு. தேவையான அளவு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன். வந்து தோசைக்கல் மேலே வச்சு தம் கட்ட போகிறேன். பார்க்க இங்கே நல்லா உதிரியாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்துட்டு தட்டில் சர்வ் பண்ணுறப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டுறேன். பிரியாணி வந்து நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 65ம் இதாகிடுச்சு. ஏதோ ஒன்று சொதப்பிடுச்சு. ஆனால் என்ன சொதப்பிச்சுன்னு தெரியல. மசாலா வந்து அதில் ஒட்டலை. வந்து பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ரைஸும் நல்ல உதிரியாகவே இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.